بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات طباقا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் மரணமும் மறுமையும் என்கிற தலைப்பினை தேர்வு செய்து மரணம் கற்றுத்தருகிற பல்வேறு பாடங்களை தொடராக நாம் அறிந்து வருகிறோம். அதிலே நேற்றைய தினம் இறுதியாக மரணம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்கிறவர்கள் தங்களை அதற்கு ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது குறித்த செய்திகளில் துவக்கமாக சில செய்திகளை பார்த்திருக்கிறோம். அதில் குறிப்பாக அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மரணத்திற்கு எவ்வாறு ஆயத்தமானார்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நாம் ஆயத்தமாவது எந்த அளவிற்கு அவசியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மரணத்திற்கு ஆயத்தம் என்று சொன்னால் எல்லாருக்கும் ஆயத்தம், மரணம் நெருங்கிவிட்டது என்பதை புரிந்து அதற்கு தயார் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. திடீர் மரணங்கள் ஏற்பட்டுடலாம், விபத்துக்கள் மாதிரி ஏற்பட்டு உடனடியாகவே உயிர் பிரியக்கூடிய ஒரு சூழல்லாம் ஏற்பட்டுடலாம். அந்த மாதிரியான சூழலை எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற நாம் எல்லா நாட்களிலேயுமே எல்லா நேரங்களிலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு நாம் மரணத்துக்கு நம்ம தயார்படுத்தி இருக்கிறோமா, நம்ம சொல்ல வேண்டிய செய்திகள் எதுவும் இருக்குதா, நம்ம குடும்பத்தாரிடத்துல, நம்முடைய உறவுகளிடத்துல, நம்முடைய தொழில் வட்டாரத்தில் நாம் பேச வேண்டிய, நினைவுபடுத்த வேண்டிய கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள், நாம் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் எதுவும் மிச்சம் இருக்குதா என்பதை அவ்வப்போது நாம் மீள் பரிசீலனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதை தாண்டி சிலருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கிற பொழுது அவர்கள் அந்த வாய்ப்பை கூடுதலாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்கள் மரணத்தை நெருங்கி இருக்கிறார்கள் என்பதை அறிகிற வகையில் அல்லாஹ் அவர்களுக்கு காலத்தை கொஞ்சம் நீட்டி கொடுத்தாலோ அல்லது அதற்கான முன்னறிவிப்புகளை அல்லாஹ் சூசகமாக செய்து கொடுத்தாலோ அவர்கள் அதில் கூடுதலாக கவனம் செலுத்தி கொள்ள முடியுமே தவிர, மற்றபடி எல்லாருமே எல்லா காலங்கள்லையுமே அவ்வப்போது திடீர்னு ஒரு நாள் உட்காந்து சிந்திச்சு நம்ம ஏதாவது யாருக்காவது பாக்கி வச்சுருக்கோமா, யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருக்கோமா, கடன் கொடுக்க வேண்டிய ஆட்கள் யாரும் இருக்கிறாங்களா, யாருக்காவது தப்பு செஞ்சுருக்கிறோமா, நம்ம பிழை பொறுக்க தேவை வேண்டிய அவசியங்கள் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் கால இடைவெளியில் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு பெரிய சுமை மறுமையில் வந்து நிற்காது. உலகத்திலே எல்லா கணக்கையும் நாம் நேர் செஞ்சுட்டு மறுமையில் வந்து அல்லாஹ்விடத்துல குற்றவாளிகளா பாவிகளா இல்லாத ஒரு நிலைமை நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண தயாரிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்திற்கு முன்பே நாம் நம்முடைய இறுதி அத்தியாயம் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏறத்தாழ ஒரு 6 மாதம் அவங்க ரபியுல் அவ்வல்ல மரணிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முந்தைய ரமலானிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த மரணம் நெருங்கிருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரியான சிம்டம்ஸ், அதுக்கான தயாரிப்பு வேலைகளில் ரசூலுல்லாஹ் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னு கேட்டால், இப்போ கடைசி ரமலான் ஹிஜ்ரி 10 வருது, அதுக்கடுத்து 11 ரசூலுல்லாஹ் மௌத்தா போகிறாங்க. 10 வந்து அந்த கடைசி ரமலானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழக்கத்துக்கு மாறாக ஒரு காரியம் செய்கிறாங்க. அத்தனை வருஷமாக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆன காலத்தில் இருந்து அவங்களுக்கு அருளப்பட்ட அந்த குர்ஆனுடைய வசனங்களை ஒவ்வொரு ரமலான்லையும் தொகுத்து ஓதி காட்டுவாங்க. இப்போ நாம் ஓதுகிற முறைப்படி குர்ஆன் அருளப்படலை, துண்டு துண்டாக தனித்தனியாக வேறு வேறு காலகட்டங்களில் தேவைக்கு தகுந்த மாதிரி தான் வசனங்கள் அருளப்பட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இப்படி தொடராக ஒரு சூறா வந்து 7 வசனங்கள், முதல் வசனம் இது, 2வது வசனம் இது, 3வது வசனம் இது, இந்த ஆர்டரில் நமக்கு இறங்கப்படலை. வேறு எப்படி இறங்கும்னு கேட்டால், தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு வசனம் இறங்கும், 2 வசனம் இறங்கும், முன்னாடி இறங்கும், பின்னாடி இறங்கும், இடையில வேறு வேறு வசனங்கள் மாற்றி மாற்றி கூட அல்லாஹ்விடமிருந்து வரும். ஆனால் இதை எப்படி தொகுப்பாங்கன்னு கேட்டால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமலான் மாதத்தில் அது முதல் வசனம் எது, 2வது வசனம் எதுங்கிறத தொகுத்து ஓதி காட்டுவாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு. அல்ஹம்து சூரான்னு ஒன்று முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, இந்த அல்ஹம்து சூராவுடைய 7 வசனங்கள் நிறைவாயிடுச்சு, அது அருளப்பட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ரமலானுடைய மாதத்தில் அல்ஹம்து சூராவை பிஸ்மில்லாஹ்ல இருந்து ஆரம்பித்து வலல்லாலின் வரைக்கும் லைனாக ஓதி காட்டுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சூறாக்களும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அது ஓதி காட்டப்பட்டு அதை ரசூலுல்லாஹ் மக்களுக்கு சொல்லி ஓதி காட்டுவாங்க. அப்படியே அந்த ஆர்டரை மக்கள் மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. அந்த ரமலான் வர்றதுக்கு முன்னாடி ஆர்டர் தெரியாது, துண்டு துண்டா இருக்குமே தவிர ஒன்றுக்கு அடுத்து ரெண்டாவது எது, ரெண்டாவதுக்கு அடுத்து மூணாவது எது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தெரியாது. இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒரு தடவை அந்த வருஷத்துல அருளப்பட்ட எல்லா வசனங்களையும் தொகுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுவாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற அந்த கடைசி ரமலானை சந்திக்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா 2 தடவைகள் திருக்குர்ஆனை ஓதி காட்டுறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூசகமா அதன் வழியாக ஏதோ ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. நம்முடைய வேலைகள் எல்லாம் நிறைவு அடையுது, அதனால ரிமைண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் ரிமைண்ட் பண்ணி ஃபைல் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபைல் பண்ற மாதிரியான ஒரு ஏற்பாடு ஆரம்பமாயிடுச்சு என்பதை சொல்லாமல் சொல்லுகிற ஒரு சூசகமான ஏற்பாடாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த திருக்குர்ஆனை ஓதி காட்டுகிற அந்த அம்சம் அமைந்திருக்கிறது. ரமலானில் திருக்குர்ஆனை ஓதி காட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு பிறகு வேறு சில செய்திகளை சூரத்து நஸ்ர் அல்லாஹ் அத்தியாயத்தை இறக்கி அருளுகிறான். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் அப்படிங்கிற சூரா வருது இல்ல, அதுவும் கிட்டத்தட்ட நபிகளாருடைய இறுதி அத்தியாயத்தை முன்னறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு சூறாவாகத்தான் இருக்குது. பரக்கத் நிகாப் மேட்ரிமோனி. இஸ்லாமிய பெருமக்களே, பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவரா நீங்கள்? தமிழகம் முழுவதும் உள்ள வரன்களை வீட்டில் இருந்து கொண்டே எளிமையாக தேடி பெறலாம். புரோக்கர்கள் இல்லாமல் முதல் மனம், மறுமணம் என அனைத்திற்கும் வரன்கள் பார்க்கலாம். படிப்பு, வருமானம், வயது, மாவட்டம் என உங்கள் விருப்பத்திற்கேற்ப வரன்களை எளிமையாக தேடும் வசதிகள் உள்ளது. உடனே உங்கள் பிளே ஸ்டோரில் நமது அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு 8667312781 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். ஏன் அப்படின்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லி. அவன் தன்னுடைய தூதரை சத்தியத்தோடு அனுப்பி வைத்தான். எதுக்கு அனுப்பி வைத்தான்? லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி. உலகத்துல பின்பற்றப்படுகிற எல்லா மார்க்கத்தை விட இந்த தீனு தான், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் உயர்ந்தது என்பதை மேலோங்க செய்வதற்காக, அதை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ் தன்னுடைய தூதரை சத்தியத்தோடு அனுப்பி வைத்தான் அப்படின்னு குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த பணி கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது என்பதை சொல்லுகிற அத்தியாயமாக சூரத்து நஸ்ர் இருக்கிறது. அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வரும் பொழுது வரஐத்தன்னாஸ் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்க்கிற பொழுது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு. உமது இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவீராக. இப்போ இந்த வசனத்துல அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு உங்களுக்கு ஒரு வெற்றி வந்தா மன்னிப்பு கேளுங்க, பணிவை மேற்கொள்ளுங்க என்று நேரடியா சொல்லுது. ஆனா மறைமுகமா என்ன சொல்லுது? கூட்டம் கூட்டமா மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த மார்க்கம் மேலோங்கிடுச்சுன்னு அர்த்தம். மற்ற எல்லா மார்க்கத்தையும் விட இந்த மார்க்கம் மேலோங்கிடுச்சு, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் அப்படிங்கிறத இந்த தூதர் மக்கள் மத்தியில நிலைநாட்டிட்டாங்க என்கிற கருத்தும் அதற்குள்ள இருக்கிறது. அப்ப அந்த அத்தியாயம் அருளப்பட்டதற்கு பிறகு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிய ஆரம்பிச்சுட்டாங்க, நம்முடைய இறுதி அத்தியாயம் துவங்கி விட்டது, இன்னும் சில நாட்களோ சில மாதங்களோ எவ்வளவு நாளும் தெரியாது, ஆனாலும் நம்ம கடைசி கட்டத்தை நெருங்கிட்டோம் என்பதை புரிகின்ற அம்சங்களாக இந்த நிகழ்வுகள் எல்லாம் அமைந்திருந்தது. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போறாங்க. அதான் ரசூலுல்லாஹ் முதலும் கடைசியுமாக செஞ்ச ஹஜ்ஜி. முதல் ஹஜ்ஜை தான் போறாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகல. ஆனாலும் என்னாலும் கடைசி ஹஜ்ஜின்னு சொல்லுவோம். கடைசி ஹஜ்ஜுன்னு சொன்ன உடனே ஏற்கனவே பல ஹஜ்ஜி செஞ்சிருக்காங்க போல இருக்கு, இது கடைசி அப்படின்னு நம்ம பெரும்பாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹ் ஏற்கனவே ஹஜ்ஜி செய்யல. முதல் ஹஜ்ஜும் அதுதான், கடைசி ஹஜ்ஜும் அதுதான். ஆனா அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஹஜ்ஜா இருக்கிற காரணத்தினால அந்த ஹஜ்ஜிலேயே தான் விடைபெற போகிறேன் என்பது குறித்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய உரைகளை, செய்திகளை ரசூலுல்லாஹ் சொன்ன காரணத்தினால எல்லா வரலாற்றாசிரியர்கள் அதை எப்படி குறிப்பிடுறாங்க? கடைசி ஹஜ்ஜி, விடைபெறும் ஹஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அது விடைபெறுவதற்கு என்னென்ன செய்யணுமோ அந்த வேலைகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் அந்த ஹஜ்ஜில் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால் அந்த பேரு மக்கள் மத்தியில பிரபலம் ஆயிடுச்சு. இப்ப ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே சஹாபாக்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் திரண்டு வர்றாங்க. ஏராளமான இடங்கள்ல இருந்து பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் நபிகளாரோடு சேர்ந்து ஹஜ் பயணத்துல பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் கூடுகிற எல்லா இடங்கள்லையும், அரஃபாவுல, முஸ்தலிஃபாவுல, மினாவுல எங்கெல்லாம் கூடி அமர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதோ அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மக்களுக்கு மத்தியில உரை நிகழ்த்துறாங்க. இந்த உரைகளை பூரா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ரிமைண்டர் தான். ரசூலுல்லாஹ் புதுசாக எதையும் அந்த செய்தியை சொல்லிடல, அது எல்லாமே ஏற்கனவே சொன்ன செய்திகளை தொகுத்து சொன்னாங்க.
எதையெல்லாம் பற்றி வலியுறுத்தினாங்களோ, எதையெல்லாம் மக்களுக்கு கட்டளை போட்டாங்களோ, எதையெல்லாம் ரொம்ப முக்கியமானது சொன்னாங்களோ, அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் திரும்ப ரிமைண்ட் பண்ணி கவனமா இருந்துக்குங்க, இதை ஃபாலோ பண்ணிக்கங்க, இதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு காலத்துல என்னவெல்லாம் சொன்னாங்களோ அதையெல்லாம் அப்படியே ஷார்ட்டா ஜிப் பண்ணி அப்படியே சுருக்கி சார்பில் இந்த மாதிரி நபி அவர்கள் அங்கே சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அப்ப அது எதை காட்டுது அப்படின்னு கேட்டா, போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம பள்ளிக்கூடத்துல 10th பாடம் நடக்குது. 10th பாடம் முடிஞ்சதுக்கு பிறகு கடைசியில என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட்ல 1 மாசம் இருக்கு, 2 மாசம் இருக்குது, ஏற்கனவே நடந்தது பூரா ரிவிஷன் பண்ணுவாங்கல்ல. ஏற்கனவே நடந்ததை நினைவூட்டுவதனுடைய அர்த்தம் என்ன? ஏற்கனவே எல்லாத்தையும் நடத்தி முடிச்சாச்சு, இனிமேல் ரிமைண்டர் மட்டும்தான், நினைவூட்டல் மட்டும்தான். கிட்டத்தட்ட நபிகளாருடைய இந்த உரை கூட நினைவூட்டலாகவே அமைந்திருக்கிறது. அவங்க சொல்ல எல்லா செய்தியும், மிருகங்களை பத்தி பேசுறாங்க, பெண்களை பத்தி பேசுறாங்க, மனித உரிமைகளை பேசுறாங்க, பிறருடைய மான மரியாதையை பத்தி பேசுறாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் பேசுற எல்லா செய்திகளுமே அவங்க 23 வருஷ வாழ்க்கையில பேசின செய்திகள்லாம். அந்த செய்திகளை திரும்ப ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த துணியே மக்களுக்கு எதை காட்டுதுன்னு கேட்டா, கிட்டத்தட்ட நபிகளார் நம்மை விட்டு பிரிய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்துகிற வகையில் அந்த உரை அமைந்திருக்கிறது. வெறுமனே ஏற்படுத்துகிற வகை மட்டும் இல்லை, நேரடியாகவே சொல்லவும் செஞ்சுட்டாங்க ரசூலுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடமிருந்து இந்த ஹஜ்ஜுடைய கிரியைகளை எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள். எதை எதை எப்படி செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் என்கிட்ட கத்துக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அசா அல்லா தல்கானி பாத ஆமி ஹாதா, இந்த வருடத்திற்கு பிறகு என்னை நீங்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. பார்க்க மாட்டீங்கன்னு உத்தரவாக சொல்லல. ஏன்னா மரண நேரம் யாருக்கும் தெரியாதுல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாதுதான். எந்த உயிரை எப்ப அல்லாஹ் கைப்பற்றுவாங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனாலும் சூசகமாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அசா அல்லா தல்கானி பாத ஆமி ஹாதா, இந்த வருஷத்துக்கு பிறகு என்ன நீங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால என்கிட்ட இப்பவுமே கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் நீங்க என்கிட்ட கத்துக்குங்க அப்படின்னு மக்களுக்கு உபதேசம் செஞ்சு எதை எதை எப்படி எப்படி செய்யணுங்கிற பாடத்தை எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. அப்ப மக்களுக்கு அதன் வழியாகவும் தன்னுடைய மரண செய்தியை, தன்னுடைய இறுதி நேரம் நெருங்கி விட்டது என்பதை நபிகளால் அறிவிப்பு செய்யறாங்க. அதோடு மட்டும் இல்லாம அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் இருக்கிற நேரத்திலேயே அல்லாஹ்வும் ஒரு வசனம் இறக்கி வைக்கிறான். திருமறை குர்ஆனுடைய மிக முக்கியமான வசனங்களில் ஒன்றாக கருதப்படுகிற அந்த வசனம் அங்கதான் அருளப்படுகிறது. அது என்ன வசனம்? அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா, இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருளை உங்களுக்கு நிறைவு செய்து விட்டேன். ஒரு அலியுத்துலக்குமுல் இஸ்லாம் தீனா, இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக நான் பொருந்தி கொண்டேன் என்கிற மிக முக்கியமான அந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் அருள்கிறான். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. அந்த வசனம் சொல்லுகிற செய்தி என்ன? இன்றோடு மார்க்கம் பூர்த்தி அப்படின்னா மார்க்கத்தை சொல்ல வந்த ரசூலுல்லாஹ்வுடைய வேலையும் பூர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சுட்டாங்க என்கிற கருத்து நேரடியாகவே அந்த வசனத்திற்குள்ளே வந்து விடுகிறது. அப்ப அதன் வழியாகவும் தன்னுடைய இறுதி அத்தியாயம் நெருங்கி விட்டது என்பதை நபிகளார் இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகிறார்கள். ரமலான் ஹஜ்ஜுக்கு பிறகு நபிகளார் மீண்டும் மதீனாவுக்கு திரும்புகிறார்கள். மதீனா திரும்பிய பிறகும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நபிகளார் தன்னுடைய மரணம் குறித்த எச்சரிக்கைகளை விடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு ஆளுநராக அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைக்கிற பொழுது முஆத் அவர்களை வாகனத்தின் மேலே உட்கார வைத்து அதனுடைய ஒட்டகத்தின் கயிற்றை பிடித்துக் கொண்டே நபிகளார் நடந்தே வருகிறார்கள். எங்கே எவ்வளவு தூரம் வருகிறார்கள்? மதீனாவின் எல்லை வரைக்கும் வருகிறார்கள். எல்லை வரை அவரோடு பேசிக்கொண்டே வருகிறார்கள். பேசிக்கொண்டே என்னவெல்லாம் சொல்லுகிறார்கள்? முஆதே, போகிற இடத்துல நல்ல முறையில் நடந்துக்குங்க, மக்களுக்கு தொழுகையை சொல்லி அறிவுறுத்துங்க, ஜகாத்தை கொடுக்குமாறு ஏவுங்க, ஜகாத்தை வசூல் பண்ணும்போது நீதியா நடந்துக்குங்க, வசூல் பண்றங்கிற பேர்ல கடுமை காட்டிடாதீங்க, யாருக்கு அநியாயம் பண்ணிடாதீங்க, அநியாயக்காரருடைய துவாவுக்கு பயந்துக்குங்க, அதுக்கும் அல்லாவுக்கும் இடையில எந்த திரையும் இல்லை. இப்படி ஒரு ஆளுநருக்கு, ஒரு ஆட்சியாளருக்கு என்னவெல்லாம் தேவையோ அந்த மாதிரி உபதேசத்தை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே வராங்க. சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா முஆத் இன்னக அசா அன் தல்கானி பகத ஆமி ஹாதா, முஆதே, இதற்கு இந்த ஆண்டுக்கு பிறகு
மீண்டும் என்னை நீர் சந்திப்பதற்கு வாய்ப்பில்லை. அன் தமுர்ர பி மஸ்ஜிதி வ கபரி லஅல்லக அன் தமுர்ர பி மஸ்ஜிதி வ கபரி, நீங்கள் திரும்பி வருகிற பொழுது என்னுடைய கபரையும் என்னுடைய பள்ளியையும் நீங்கள் சந்திக்கலாம், என்னை சந்திப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ரசூலுல்லாஹ் நேரடியாகவே தன்னுடைய மரணம் அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்கிற வகையில திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ஆனா முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இதை வேற யார்ட்டையும் சொல்லல. ஏன்? அவங்க அங்கிருந்து அப்படியே போயிட்டாங்க. அவங்க திரும்ப மதீனாவுக்கு வரல, சஹாபாக்கள் வேற யாரையும் பார்க்கல, வேற யாரோடும் உரையாடுகிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. அதனால அவங்க மரணத்துக்கு பிறகுதான் இந்த செய்தி நமக்கு சொல்றாங்க. ஆனாலும் கூட அங்கிருந்து புறப்படுகிற நேரத்தில் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகளார் தன்னுடைய இறுதி செய்தியை சொல்லி, அவ்வளவுதான், இந்த வருஷத்துக்கு பிறகு நான் மீண்டும் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பில்லைங்கிறத சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சுட்டாங்க. முஆத் அங்க போயிட்டாங்க. நபி அவர்கள் அதன் வழியாகவும் தன்னுடைய இறுதி கட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு அறிவுறுத்தி நபிகளார் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, உஹது போர் நடந்துச்சுல, அந்த உஹது தியாகிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தாமலே அடக்கம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் தொழுகை நடத்தல, அப்படியே அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனா பின்னாடி அவங்களுக்கு ஏன் நம்ம தொழுகை வைக்காம இருக்கிறோம், அவங்களுக்கும் தொழுகை நடத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர்கள் மரணிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு தொழுகை நடத்திடலாம் அப்படின்னு எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு அந்த உஹது தியாகிகளை அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு போறாங்க. அங்க போய் அவங்களுக்கு தொழுகை நடத்துறாங்க. தொழுகை நடத்திட்டு நேரா மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. மஸ்ஜித் நபவியில வந்து உட்கார்ந்துட்டு குழுமி இருக்கிற மக்கள் மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்துறாங்க. மஸ்ஜித் நபவியில கூடியிருக்கிற மக்களை பார்த்து பல்வேறு செய்திகளை, தான் இறுதியாக சொல்ல நினைக்கிற செய்திகளை எல்லாம் ஒவ்வொன்றாக மக்களுக்கு நபி அவர்கள் உபதேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இன்னி அலைக்கும் ஃபரத்துன், உங்களுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். எங்க மறுமையில தன்னுடைய தோழர்களுக்காக காத்து கொண்டிருப்பேன் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னி பைன ஐதீக்கும் ஃபரத்துன், உங்களுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். நாம எல்லாரும் மறுமையில சந்திக்க போறோம். வான ஷஹீதுன் அலைக்கும், உங்களுக்காக நான் சாட்சி சொல்வேன். நீங்க யாரு, நீங்க எப்படி இருந்தீங்க, இந்த இஸ்லாத்துக்காக என்ன பாடுபட்டீங்க, உங்களுக்காக நான் சாட்சி சொல்வேன். ஒன்ன மௌஇதகுமுல் ஹவுல், உங்களுக்காக வாக்களிக்கப்பட்டிருக்கிற ஹவுலுல் கௌசர் இருக்கிறது. ஹவுலுல் கௌசர் தடாகத்துல நம்ம எல்லாரும் சந்திப்போம், அங்க வாங்க சந்திப்போம் அப்படிங்கிறாங்க. ஒன்னி லஸ்து அக்ஷா அலைக்கும் அன் துஷ்ரிகு, நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பீர்கள் என்று நான் பயப்படவே இல்லை. ஏன்னா நீங்க அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. இறைவனுக்கு நிகர் யாரும் இல்லை என்பதை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க. இத்தனை ஆண்டு காலம் நாம எல்லாரும் ஒன்னா இருந்து அல்லாஹ்வுக்கு இணையாக எந்த படைப்பும் இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால நீங்க சிரிக்கின் பக்கம் போயிருவீங்க என்கிற அச்சமெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை. வலாக்கின் அக்ஷா அலைக்கும் துன்யா, ஆனா உங்க விஷயத்துல நான் துன்யாவைத்தான் பயப்படுகிறேன். துன்யாவைனா உலகம் உலகம் உலகம்னு சொல்லி உலகத்துல மூழ்கி அல்லாஹ்வுக்கு செய்யற விஷயத்துல அல்லாஹ்வுக்கு இணை இல்லைங்கிறது தெளிவா இருப்பீங்க. ஏகன்னா உலகத்தை படைச்ச இறைவன் நம்பிக்கையில நீங்க தப்பு செய்ய மாட்டீங்க. ஆனா இந்த உலகம் வேணும், உலகத்தை அனுபவிக்கணும், பொருளாதாரத்தை திரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல மூழ்கி அந்த நாஃபசுஹா, அதிலேயே நீங்கள் மூழ்கி வீணாகி விடுவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன். அதனால அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோழர்களுக்கு கடைசி எதை எச்சரிக்கிறாங்க பாருங்க. ஆனா இன்னைக்கு நாம எந்த விஷயத்துல ரொம்ப கவனக்குறைவா இருக்கிறோம்னு பார்த்தா அதே விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்தை கடைசியா எச்சரித்தாங்களோ இந்த சமுதாயத்துக்கு, இந்த உம்மத்துக்கு, உங்களை நான் தீன் விஷயத்துல சிறுக்கு விஷயத்துல நான் பயப்படலப்பா, பொருளாதாரத்துல அஞ்சுறேன்னு சொன்னாங்களே, இன்னைக்கு பொருளாதாரத்துலாம் எங்க பார்த்தாலும் மோசடிகள், எங்க பார்த்தாலும் ஏமாற்று. பொருளாதாரம் தேவை என்பதற்காக வேண்டி எல்லா வரைமுறைகளையும் கடந்து பொருளீட்டக்கூடிய மனிதர்கள் பெருகிக்கொண்டே போகிறார்கள். நபிகளார் சொன்னார்களே, பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறேனா அல்லது ஹராமான வழியில் பொருளீட்டுகிறேனா என்பதை பற்றி கவலைப்படாத மக்கள் வாழுகிற காலம் ஒன்று வரும் என்று சொன்னார்களே. ஒருவேளை நாம் வாழுகிற அந்த காலம்தான் இந்த காலமோ என்று எண்ணுகிற அளவிலே இன்றைக்கு ஹலால் ஹராம் குறித்து சிந்திக்கிற மக்களின் எண்ணிக்கை மிக மிக குறைந்து கொண்டே இருக்கிறது. பொருளீட்டுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் போதுமானது, உலகம் அதை ஏற்றுக்கொண்டால் போதுமானது என்கிற நம்பிக்கையிலே உலகத்திலே பெரும்பாலானவர்கள் ஹராமான வழியிலே பொருளீட்டுகிற பொழுது யார் அதை விமர்சிப்பார்கள், யார் அதை எதிர்த்து கேட்பார்கள், யார் அதை குறை சொல்லுவார்கள்? உலகம் ஒத்துக்கொண்டால் நான் செய்வது சரி என்கிற பாணியிலே அல்லாஹ் மறுத்திருக்கிற, அல்லாஹ் தடுத்திருக்கிற பல வழிகளில் இன்றைக்கு நாம் பொருளீட்டிக் கொண்டிருக்கிற முஸ்லிம்களை, மூமின்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகளார் இந்த சமுதாயத்துக்கு எச்சரித்த கடைசி எச்சரிக்கைகளில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையாக அந்த எச்சரிக்கையை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு
உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் அனுப்பவும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் வருகிறார்கள். லொஹருடைய தொழுகைக்கு முன்பாக பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். மெம்பரிலே ஏறி அமர்கிறார்கள். நபி அவர்கள் மெம்பர் மீறி மேல் ஏறி அமர்ந்து உரை நிகழ்த்திய கடைசி உரையாக இந்த உரைதான் சொல்லப்படுகிறது. ஏறி அமர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொல்கிறார்கள், மன் கானத் லஹு மஸலமத்துல் அஹி, யார் தன்னுடைய சகோதரனுக்கு அநீதம் செய்திருக்கிறாரோ ஃபல்யதஹல்லல்ஹு மின்ஹுல் யௌம் கப்ல அல்லா யகூன தீனாரும் வலா திர்ஹம், தீனாரோ திர்ஹமோ தங்கக்காசோ வெள்ளிக்காசோ எந்த பயனும் தராத அந்த நாள் வருவதற்கு முன்பாக அவர் இன்றைக்கே அதை ஹலாலாக்கி கொள்ளட்டும். உலகத்தினுடைய சகோதரனுக்கு அநியாயம் செஞ்சிருந்தா, பிறரை ஏமாற்றி இருந்தா, பிறருடைய உரிமைகளை பறிச்சிருந்தா, பிறர் விஷயத்தில் எல்லை மீறி இருந்தா, பிறருடைய மான மரியாதையோடு விளையாண்டு இருந்தா, அவர் ஃபல்யதஹல்லல்ஹு மின்ஹுல் யௌம், அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கே அதை அவர் ஹலாலாக்கி கொள்ளட்டும். ஏன் அப்படின்னா, நாளை மறுமையில் அவர் வந்து நின்றால் யார் அநீதி இழைக்கப்பட்டாரோ அவருக்கு இவர் செய்த நன்மைகள் எல்லாம் எடுத்து பிடுங்கி கொடுக்கப்பட்டு விடும். ஃபைல்லம் தகுல்லஹு ஹசனாத், ஒருவேளை இவரிடத்திலே நன்மை இல்லை என்று சொன்னால் அவரிடம் இருக்கிற தீமைகள் எடுத்து இவரிடத்திலே நன்மை செய்தவரிடத்திலே இவர் தலையில் தூக்கி சுமத்தப்படும். இவர் தப்பே செஞ்சிருக்க மாட்டார், இவர் பாவம் செஞ்சிருக்க மாட்டார், இவர் புறம்பேசி இருக்க மாட்டார், இவர் பிறர் பொருள் சுரண்டி இருக்க மாட்டார். ஆனா மற்றவர் செய்த அந்த பிழைகள் எல்லாம் இவருடைய தலையிலே சுமத்தப்பட்டு மறுமையிலே தண்டனைக்குரியவராக மாறிவிடுவார். எனவே மக்களே, நீங்கள் இன்னைக்கே யார் யாருக்காவது அநியாயம் பண்ணது தெரிஞ்சதுன்னா உடனே நீங்க மன்னிப்பு கேட்டுருங்க, உடனே அதை ஹலால் ஆக்கிருங்க, உடனே அதுக்கு முடிவு கட்டிருங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு மக்களை பார்த்து சொல்றாங்க, நான் யாரையாவது அடித்திருந்தால் லஹரி ஹாதா, இதோ என்னுடைய முதுகை நான் காட்டுகிறேன், அவர் என்னை இப்பொழுதே அடித்து பழி தீர்த்து கொள்ளட்டும். நான் யாரையாவது தவறுதலாக ஏசி இருந்தால் அவர் இப்பொழுதே அதை ஏசி என்னை பழி தீர்த்து கொள்ளட்டும், நாளை மறுமையில் என்னை யாரும் குற்றம் பிடித்து விடாதீர்கள் என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹர் தொழுகிறாங்க. லுஹர் தொழுகை முடிகிறது. முடிந்த பிறகு மீண்டும் மெம்பரிலே ஏறுகிறார்கள். மீண்டும் ஏறி சொல்லுகிறார்கள், இதோ என்னுடைய முதுகை காட்டுகிறேன், பழி தீர்க்கிறவர் பழி தீர்த்து கொள்ளட்டும், அடிக்கிறவர் அடித்துக் கொள்ளட்டும், ஏசுகிறவர் ஏசிக் கொள்ளட்டும், என்னிடமிருந்து உரிமைகளை பெற வேண்டியவர் பெற்றுக் கொள்ளட்டும் என்று சொல்லி அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள். ஒரு மயான அமைதி நிலவுகிறது. ஒரு நபித்தோழர் எழுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நீங்கள் 3 தீனார் தர வேண்டும். ஏதோ ஒரு தேவைக்காக யாருக்கோ கொடுப்பதற்காக நபிகளார் 3 தீனார் அவரிடமிருந்து வாங்கியிருக்கிறார்கள். அவர் சொல்றாரு, ஆமா நீங்க எல்லாத்தையும் கணக்கு முடிங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு நாள் 3 தீனார் வாங்கினீங்க, அதுக்கான கணக்கு முடிக்கல. உடனே தன்னுடைய சிறிய தந்தையின் மகன் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் ஃபதுல் என்கிற தன்னுடைய தம்பியை பார்த்து சொல்கிறார்கள். ஒன்று விட்ட தம்பி, நேரடி தம்பி இல்லை, சின்னத்தா மகன் ஃபதுல் இப்னு அப்பாஸ் பார்த்து சொல்றாங்க, யா ஃபதுல், உடனே கொடுத்துரு, நம்ம குடும்பத்து சார்பில் நம்ம கொடுக்க வேண்டிய கடன் அவர் கேட்கிறாரு, 3 தீனார கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒன்று சார்ந்தது, கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கை காட்டி விட்டு தன்னுடைய அந்த கடமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவு செய்கிறார்கள். அதன் பிறகு நாட்கள் நெருங்குகிறது. சஃபருடைய மாதத்தின் கடைசி, சஃபர் மாதத்தினுடைய கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய்வாய்ப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு கடுமையான தலைவலி வருகிறது, காய்ச்சல் வருகிறது. காய்ச்சலில் நிற்க முடியாமல் படுக்க முடியாமல் துன்பத்திற்கு ஆளாகிறார்கள். அதனால தான் சமுதாயத்தில் கூட இப்பெல்லாம் பெரும்பாலும் ஒழிஞ்சு போச்சு. ஆனாலும் 1-2 இடங்கள்ல மிச்சம் இருக்கிறது. ஒடுக்கத்து புதன் கொண்டாடுவாங்களே, சஃபர் மாதத்துடைய கடைசி புதன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பந்தான் நோய்வாய்ப்பட்டாங்க, அதனால அது பீடையான ஒரு புதன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில ரசூலுல்லாஹ் கடைசியில் நோய்வாய்ப்பட்டது உண்மைதான். அவன் நோய்வாய்ப்பட்டது பெரும் பீடை என்று சொன்னால் மரணித்தது அதை விட பீடையில கொண்டு சொல்லணும். நோய் ஏற்பட்டதே உங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு, அந்த நாளே வேண்டாம்பா நீங்க நினைச்சீங்கன்னா அப்புறம் ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்களே அந்த நாளை என்ன சொல்லுவீங்க? அதை விட குறை சொல்லணும்ல. ஆனா அந்த நாளை கொண்டாடுறோமே, மீலாதுன் நபி என்கிற பெயரால் நாம கொண்டாடுகிற கொண்டாட்டம் நபிகளார் மரணித்த நாட்களுக்கு உரியது தானே. அதனால் அப்படியான ஒரு காரியம் நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர் மாதத்துடைய கடைசியிலே நோய்வாய்ப்படுகிறார்கள். அவர்களுடைய மரணத்திற்கான நோய் ஆரம்பமாகிவிட்டது. உங்க வீட்டு கொசு தொலைக்கு இனி குட் பை சொல்லிடுங்க. ஏன்னா தமிழகம் முழுவதும் இதற்கான ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் தான் கொடுக்குறாங்க நம்ம ரஹ்மத் மஸ்கிட்டோ ஸ்கிரீன் சிஸ்டம்.
இவங்க ஸ்லைடிங் சிஸ்டம், ஓபனபிள் சிஸ்டம், ரோலர் சிஸ்டம்னு இன்னும் பல மாடல்ல செய்து தராங்க. உங்க வீடு மற்றும் தொழில் நிறுவனங்கள்ல ஜன்னல் தோற்றங்கள் துளியும் மாறாமல் கொசுவலைகள் அமைத்து தருவதற்கு இப்பவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. சஃபர் மாதத்தின் கடைசியில நபிகளாருடைய இறப்பின் நோய் ஆரம்பமாகிவிட்டது. கடுமையான தலைவலி. அவர்கள் தம்முடைய மனைவிமார் வீட்டிலே இருந்து கொண்டு கேட்கிறார்கள், ஐன அனகதின், நாளைக்கு நான் எங்க இருக்க வேண்டும், யாருடைய வீட்டில்? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில நாட்களை நீதமாக பங்கு வைப்பார்கள். யார் வீட்டில் என்னைக்கு இருக்கணுமோ அவங்க வீட்டில் இருப்பாங்க. ஆனா இந்த நோய் அதிகமானதற்கு பிறகு அவர்களுக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள், ஐன அனகதின், ஐன அனகதின், ஐன அனகதின், நாளைக்கு நான் எங்கிருப்பேன், நாளைக்கு நான் எங்கிருப்பேன். மற்ற மனைவிமார்கள் எல்லாம் புரிந்து கொள்கிறார்கள், ஆயிஷாவுடைய வீட்டில் இருப்பதற்காகத்தான் நபிகளார் நாளை எங்கே, நாளை எங்கே என்று கேட்கிறார்கள். எனவே நாம் அனைவரும் சேர்ந்து ஆயிஷாவுடைய வீட்டுக்கே நபிகளாரை அனுப்பி வைத்து விடலாம் என்று சொல்லி அத்தனை பேரும் மனம் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் ஆயிஷாவுடைய வீட்டிலேயே தங்கிக் கொள்ளுங்கள் என்று அனுமதி வழங்குகிறார்கள். அந்த நெருக்கடியான நேரத்திலேயும் அந்த நோய்வாய்ப்பட்ட நேரத்திலேயும் நீதி தவறிவிடக் கூடாது என்பதிலே காட்டிய அக்கறையை பாருங்கள். தான் கட்டிய மனைவிமார்களுக்கு மத்தியில நீதியாக நடக்க வேண்டும். இதுல ஒருத்தர் போய் அங்க நல்ல வசதியா இருக்கு, நோய் இருக்க நேரத்தில் அங்க போய் மருத்துவம் பார்த்துட்டு வரேன்னு சொன்னா அதை யாரும் அநீதமா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட அப்படியான ஒரு சிறு பார்வை கூட தம் மீது விழுந்து விடக் கூடாது என்பதிலே கவனம் காட்டிய அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை மனைவிமாருடைய சம்மதத்தோடு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். ஆனால் வருகிற காட்சி இருக்கிறதே, கேட்கிறவர்களை, அந்த ஹதீஸ்களை படிக்கிறவர்களின் கண்களை குளமாக்குகிற காட்சிகள். எப்படிப்பட்ட காட்சி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால்களை தூக்கி பூமியிலே ஊண்டி நிற்க முடியாத அளவிற்கு பலவீனப்பட்டு நிற்கிறார்கள். எப்படிப்பட்ட கால்கள்? சிறுவயதிலே காடு மேடென்று அலைந்து திரிந்த கால்கள். நபுவத்திற்கு முன்பாக ஹிரா மலைக்குகை போன்ற மிகப்பெரிய மலையிலே தனிமையில் அமர்ந்து இறைவனை சிந்திப்பதற்காக அவர்களின் உடல்களை தூக்கி சென்ற கால்கள். எத்தனையோ போர்க்களங்களில் எதிரிகளை வெட்டி வீழ்த்துவதற்காக களத்திலே நின்று அவர்கள் களமாடுவதற்கு உதவி செய்தவர்களின் பலம் நிறைந்த கால்கள், உறுதி நிறைந்த கால்கள் தற்பொழுது அவர்களின் சொந்த உடலை தாங்க முடியாத பலவீனத்தோடு கால்களை எடுத்து பூமியிலே வைக்க முடியாத நிலையிலே நபிகளார் தடுமாறுகிறார்கள். நபி தோழர்களின் உதவியோடு நபிகளாரின் கால்கள் மண்ணில் இழுபட கால்களை தூக்கி வச்சிட்டு இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தரையிலே இழுத்து கொண்டே, கால்கள் பூமியிலே இழுபட்டு கொண்டே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டுக்கு அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றம் செய்யப்படுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு மயக்கமடைகிறார்கள், மீண்டும் எழுகிறார்கள், மயக்கமடைகிறார்கள், மீண்டும் எழுகிறார்கள். ஒரு கட்டத்திலே சரியாக 5 நாள் இருக்கிறது. இன்னும் மரணமடைவதற்கு 5 நாட்கள் இருக்கிறது. 5 நாட்கள் இருக்கிற பொழுது நபிகளார் சொல்லுகிறார்கள், என்னை குளிப்பாட்டுங்கள், எனக்கு தண்ணீர் ஊற்றி என்னை குளிக்க வையுங்கள் என்கிறார்கள். ஒரு பெரிய கொப்பரையிலே நபிகளார் தூக்கி வைக்கப்பட்டு அவர்கள் மீது தண்ணீர் ஊற்றப்பட்டு அவர்கள் குளிக்க வைக்கப்படுகிறார்கள். குளித்து முடித்த உடனே உடலுக்குள் ஒரு புத்துணர்ச்சி வருகிறது. உடனடியாக ஒரு துண்டை எடுக்கிறார்கள், தலையிலே இறுக்கி கட்டுகிறார்கள். கட்டிய வேகத்தோடு மஸ்ஜித் நபவிக்குள்ளே வருகிறார்கள். நபி மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள், தோழர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். பல நாட்களுக்கு பிறகு நோயுற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார்கள் என்று மக்கள் எல்லாம் நபிகளாருக்கு முன்னால் கூடுகிறார்கள். அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார்கள். இன்னல்லாஹ ஹய்யர அபதன் பைன துன்யா வ பைன மா இந்தஹு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய ஒரு அடியாருக்கு விருப்பம் கொடுத்தான். என்ன விருப்பம் கொடுத்தான்? நீ இந்த பூமியை, உலகத்தை தேர்வு செய்கிறாயா அல்லது இந்த இறைவனை தேர்வு செய்து கொள்கிறாயா? இரண்டில் எதை விரும்பினாலும் நீ தேர்வு செய்து கொள்ளலாம் என்று இறைவன் வாய்ப்பு கொடுத்தான். ஃபக்தாரமா இந்தல்லாஹ், அந்த அடியார் தன் இறைவனிடத்திலே இருப்பதை தேர்வு செய்து கொண்டார் என்று அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிக்கிறார்கள். நபித்தோழர்கள் எல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். யாரை பற்றி சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள் என்பது புரிந்ததா புரியவில்லையா என்பதே தெரியாத அளவிற்கு ஒரு மயான அமைதி நிலவுகிறது. ஆனால் ஓரத்திலே அமர்ந்திருக்கிற ஒரு பெரியவர் கண்ணீர் விட்டு கதறுகிற காட்சி, அவருடைய உடலிலிருந்து அழுகையின் காரணமாக ஏற்படுகிற விசும்பல். அத்தனை பேரும் திரும்பி பார்க்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன் அழுகிறார் என்று மற்ற தோழர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அபூபக்கர் அவர்கள் ஏன் அழுகிறார்கள் என்பதற்கான காரணத்தை நபிகளார் புரிந்து கொண்டார்கள். என்ன புரிந்து கொண்டார்கள்? தான் சொன்னதை மற்றவர்களை விட இந்த அபூபக்கர் முதலிலே விளங்கி கொண்டார். என்ன விளங்கி கொண்டார்கள்? அல்லாஹ் இந்த பூமியிலே இன்னும் சிறிது நாள் வாழ்கிறாயா அல்லது உன்னை நான் கைப்பற்றிக் கொள்ளவா என்று கேட்டான் என்று நபிகளார் சொன்னார்களே, அது வேறு யாரையும் இல்லை, நபிகளார் தம்மை பற்றி தான் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை அபூபக்கர் சித்திக் அறிந்து கொண்டவுடனே நபிகள் நாயகம் தன்னுடைய மரணத்தை அறிவிப்பு செய்வதற்காகத்தான் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணியவுடன் அபூபக்கர் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பித்து விட்டது.
அபூபக்கரின் பக்கம் திரும்புகிறார்கள் நபி அவர்கள். யா அபூபக்கர் லா தபுக்கி, அபூபக்கரை அழ வேண்டாம். அபூபக்கருக்கு நபிகளார் ஆளுதல் சொல்கிறார்கள், அபூபக்கரை அழ வேண்டாம். சொல்லிவிட்டு தோழரை பார்த்து சொல்லுகிறார்கள், இன்னமின் அமன்னன் நாசிபி சுஹ்பத்திஹி வ மாலிஹி, மனிதர்களிலேயே தன்னுடைய நட்பாலும் தனது பொருளாலும் எனக்கு அதிகம் பேர் உபகாரம் செய்தவர் இந்த அபூபக்கர். அபூபக்கருக்கு இணையான ஒரு நட்பை, அபூபக்கருக்கு இணையாக எனக்கு உதவி செய்த ஒரு மனிதரை இந்த உலகத்தில் நான் கண்டதில்லை. வலவ் குன்து முத்தகிதன் ஹலீலன் லத்தகது அபூபக்கரின் ஹலீலா, இந்த உலகத்திலே நான் ஒரு ஹலீலை, ஒரு உற்ற தோழரை தேர்வு செய்வதாக இருந்தால் இதோ இந்த அபூபக்கரை நான் தேர்வு செய்திருப்பேன். ஆனாலும் தேர்வு செய்யவில்லை. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், அபூபக்கர் சித்திக் நபிகளாருக்கு நெருக்கமான நண்பர் நான் இல்லை மறுக்க முடியாது. ஆனால் நபிகளார் சொல்லுகிற அர்த்தம் வேறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சொல்லுவானே, இத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் தன் உற்ற தோழராக தேர்வு செய்து கொண்டான். அப்படி ஒரு தோழமை இப்ராஹிமை தேர்வு செய்ததை போல அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் தன் தோழராக தேர்வு செய்து கொண்டான். அதனால் நபிகளார் சொல்கிறார்கள், உலகத்திலே பூமியிலே ஒரு ஹலீலை தேர்வு செய்வதாக இருந்தால் நான் அபூபக்கரை ஹலீலாக எடுத்திருப்பேன். ஆனால் அபூபக்கரிடத்திலே எனக்கு ஹலீல் என்கிற அந்த உயிர் தோழமை இல்லை. வலாக்கின் உஹ்வத்துல் இஸ்லாமி வ மவத்ததி, என்றாலும் இஸ்லாமிய சகோதரத்துவமும் இஸ்லாம் என்கிற கொள்கை சகோதரத்துவமும் அந்த இஸ்லாமிய கொள்கை சகோதரத்துவத்தின் விளைவாக நேர்ந்த நேசமும் எனக்கும் அவருக்கும் மத்தியிலே இருக்கிறது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு புதியதோர் ஆரம்பம். ஆர்எஸ் ஆர்கானிக் மால்ட். எங்களிடம் மால்ட் வெரைட்டிகள், ஹெல்த் இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட், சூப் வெரைட்டிகள், ஹெல்த் சைட் டிஷ் வகைகள், சம்மர் ஸ்பெஷல் ரோஸ் மில்க் சிரப், நன்னாரி சிரப், ஹேர் கேர் பொருட்கள், ஸ்கின் கேர் பொருட்கள் மற்றும் ஆம்லா குல்கன் ஆகியவை கிடைக்கும். உயர்தரமான சுகாதாரமான முறையில் அன்புடன் கலந்து தயாரிப்பதே எங்களின் தனி சிறப்பு. மேலும் தொடர்புக்கு ஆர்எஸ் ஆர்கானிக் மால்ட், இலக்கம் 14 கீழ் 77, ஈஸ்ட் கல்மண்டபம் ரோட், ராயபுரம், சென்னை. செல் நம்பர் 8610034194. இஸ்லாமிய கொள்கை சகோதரத்துவம் இன்றைக்கு நாம் எல்லாம் பேசுகிறோம் வாய்களே. கொள்கை சகோதரர்களே, அந்த சொல்லுக்கு பொருள் இருக்கிறதா என்றே தெரியவில்லை. முதல் நாள் பேசுகிறோம் கொள்கை சகோதரனே, மறுநாள் ஒன்ன மாதிரி அயோக்கிய எவன்டா இருக்கிறான், அதே வாய் தான் பேசுகிறது. அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை பார்த்து சொல்லுகிறார்கள், வலாக்கின் உஹ்வத்துல் இஸ்லாம், இஸ்லாமிய சகோதரத்துவம் வ மவத்தத்து, அந்த சகோதரத்துவத்தின் அன்ப வெளிப்பாடாக அமைந்திருக்கிற நேசமும் பாசமும் எனக்கும் அபூபக்கருக்கும் இடையிலே இருக்கிறது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், அபூபக்கருக்கு நான் நிறையவே கடன் பட்டிருக்கிறேன். எத்தனையோ இந்த மஸ்ஜிது நபவிக்கு வருவதற்கு பல்வேறு வாசல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வாசல்களையும் அடைத்து விடுங்கள், அபூபக்கர் வருகிற வாசலை மட்டும் திறந்து வையுங்கள். அபூபக்கருக்கு தான் செலுத்த நினைத்த மிகச்சிறிய நன்றி கடனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அபூபக்கர் வருகிற பாதை எதுவோ அந்த வாசலை, அந்த பாதையை மட்டும் திறந்து வைத்துவிட்டு மற்ற பாதைகளை எல்லாம் அடைத்து விடுங்கள் என்று அபூபக்கருக்கு தான் கொடுக்க வேண்டிய நன்றி உபகாரத்தை இறுதி நேரத்திலே நபிகளார் நிறைவு செய்கிறார்கள். அதன் பிறகு தன் தோழர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், ஃபமன் வல்லா ஃபீக்கும் அம்ரன் யலுர்ரு யன்ஃபு, உங்களில் யாருக்கேனும் அதிகாரம் கிடைத்தால், இடையூறு செய்கிற அல்லது பயன் தருகிற ஏதேனும் ஒரு அதிகாரம் உங்கள் கையில் அதிகாரம் கிடைத்தால் இந்த அன்சாரிகளை மறந்து விடாதீர்கள். இதுல சூசகமா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அதிகாரம் என்பது எனக்கு பிறகு அன்சாரிகள் கைக்கு வரப்போறது இல்ல, முஹாஜிர்கள் கைக்கு வரப்போது. நீங்க அன்சாரிகளை எப்படி நடத்தணும்னு முஹாஜிர்களுக்கு மறைமுகமாக பாடம் எடுத்துக்கிறார்கள். உங்கள் கைகளில் அதிகாரம் கிடைத்தால் ஃபல்யக்பல் மின் முஹ்சினிஹிம் வதஜாவஸ் அன் முஸீஹிம், இதோ இந்த அன்சாரிகள் அவர்கள் செய்த நன்மைகளை நல்லறங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்கள் செய்த தவறுகளை அலட்சியப்படுத்தி விடுங்கள், அவர்களுக்காக குற்றம் பிடித்து விடாதீர்கள், அவர்களை தண்டிச்சிடாதீங்க என்று சொல்லி அன்சாரிகளுக்காக அவர்கள் செய்த பேருபகாரத்திற்காக, ஏனெனில் அல்லாவின் தூதர் இந்த சத்திய இஸ்லாத்தை கொண்டு வந்து மக்காவிலே பிரச்சாரம் செய்த பொழுது மக்கா நகரத்து வீதிகளில் இருந்த காஃபிர்கள் எல்லாம் எதிர்த்து மறுத்து அவர்களை உதைத்து ஊர்விட்டு துரத்திய தருணத்திலே ஆதரவளித்து அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகமெல்லாம் சென்று சேர்வதற்கு பெரும் ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் இந்த அன்சாரிகள். எனவே இந்த அன்சாரிகளுக்கு நாம் செய்ய வேண்டிய நன்றி பாக்கி இருக்கிறது என்பதை உணர்ந்த நபிகளார் சொல்லுகிறார்கள், அன்சாரிகளை அவர்களுடைய தவறுகளை அலட்சியப்படுத்துங்கள், அவர்களுடைய நன்மைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவதாக சொல்லுகிறார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர அம்பியாஹிம் மசாஜிதா, அல்லாஹ் இந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அழித்து நாசமாக்குவானா. ஏன் தெரியுமா, இத்தகது குபூர அம்பியாஹிம் மசாஜிதா, அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள், எனவே அவர்களை அல்லாஹ் அழிக்கட்டும். அண்ணலம் பெருமகனார் தன்னுடைய கடைசி நேரத்தில் இந்த சமூகத்திற்கு செய்த மரண சாசனம் வசியத்தில் ஒன்றியது, இறந்தவர்களை அடக்கம் செய்துவிட்டு அங்கே வழிபாட்டு தலங்களை ஏற்படுத்தாதீர்கள்,
அப்படி கடந்த காலத்தில் ஏற்படுத்தியவர்கள் அல்லாஹ்வின் சாபத்திற்குரியவர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களின் பெயரால் அவர்களை நம்புகிற மக்களே நம்முடைய அறியாமையால் அதிலே வீழ்ந்து கிடக்கிறார்களே. அவர்களின் பெயரை கேட்கிற பொழுதெல்லாம் விரல் கண்களிலே முத்தமிட்டு கண்களில் ஒத்திக்கொள்கிற இந்த சமுதாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பயான் பேசும்போது அந்த மாதிரி மக்களுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்தோம்னா பயான்ல 100 தடவை ரசூலுல்லாஹ் சொன்னா ஒவ்வொரு தடவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தான் ஆகணும் கட்டாயம் இல்லை. ஒட்டு மொத்தத்துல ஒரு கூட்டத்துக்கு நீங்க ஒரு தடவை சொன்னா போதுமானது. ஆனாலும் ஒவ்வொரு தடவை நபிகளாரின் பெயர் கேட்கிற பொழுதும் ஸலவாத்தை சொல்லி சொல்லி நகக்கண்களிலே ஊதி விரல்களை அதை முத்தமிட்டு கண்களில் தடவிக்கொள்கிற இந்த சமுதாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக எச்சரித்த அந்த எச்சரிக்கையை காலில் போட்டு விதித்து விட்டு அதற்கு எந்த மதிப்பும் தராமல் இறந்தவர்களை அடக்கம் செய்துவிட்டு கபர்களை எழுப்பி அவுலியாக்களே, நாதாக்களே, மகான்களே, நீங்கள்தான் எங்களுக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேச வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருப்பது எந்த விதத்தில் நியாயம்? இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது, எப்படி புரிந்து கொள்வது என்றே நமக்கு தெரியவில்லை. நபிகளாரின் மீது உண்மையிலே பற்றும் பாசமும் இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் நபிகளாரின் சொற்களை ஏற்குமா? அல்லது நபிகளார் சொல்லப்படுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வதுதான் பெரிதா? ரெண்டில் எது பெரிது? ரசூலுல்லாஹ்வின் பெயரை கேட்கும் பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுவது பெரிதா? அல்லது தன் வாழ்நாள் முழுவதும் நபிகளார் போதித்த போதனைகளை கடைபிடிப்பது பெரிதா? சொல்லிலே நபிகளாரை பெருமைப்படுத்துவது பெரிதல்ல, வாழ்விலே நம்முடைய வாழ்க்கையை நபிகளாருக்கு உகந்ததாக அமைத்துக் கொள்வதுதானே பெரிதாக இருக்க முடியும். அதை இந்த சமுதாயம் இன்றைக்கு தொலைத்து விட்டு அமர்ந்திருக்கிறது. நபிகளார் 3 உபதேசங்களை அபூபக்கருக்கு சொல்ல வேண்டியதை சொல்லுகிறார்கள். தான் அல்லாஹ்விடத்திலே செல்ல போவதை சொன்னார்கள். அன்சாரிகளுக்கு செல்ல வேண்டியதை சொன்னார்கள். கபரு ஜியாரத்து குறித்த தர்கா வழிபாடுகள் குறித்த எச்சரிக்கைகளை சொன்னார்கள். சொல்லி முடித்துவிட்டு அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். அடுத்து ஒரு நாள் கழிகிறது. பிறகு இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. 3வது நாள் மக்ரிப் நேரம் உது செய்கிறார்கள், மயக்கமடைகிறார்கள். மீண்டும் உது செய்துவிட்டு பள்ளிக்கு வருகிறார்கள். மக்ரிப் தொழுகை நடத்துகிறார்கள். வல் முர்சலாத்தி உர்ஃபா வல் ஆசிஃபாத்தி அஸ்ஃபா வன் நாஷிராத்தி நஷ்ரா வல் ஃபாரிகாத்தி ஃபர்கா என்கிற அற்புதமான அந்த அத்தியாயத்தை ஓதி மக்களுக்கு தொழுகை நடத்துகிறார்கள். தொழுகை நடத்திவிட்டு வீட்டுக்கு சென்ற அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு மீண்டும் இஷாவிற்கு அவர்களால் பள்ளிக்கு வர முடியவில்லை. நோய் அதிகமாகிவிட்டது, தலைவலி ஆகிவிட்டது, இஷாவுடைய நேரம் ஆகிவிட்டது, பாங்கு சொல்லப்பட்டு விட்டது. தொழுகை நடத்துவதற்கு தூதர் வர வேண்டும். நபிகளார் எழுகிறார்கள், உது செய்கிறார்கள். உது செய்து எழுந்து நடக்க நினைக்கிறார்கள். மயக்கமடைந்து கீழே விழுகிறார்கள். 2வது முறையாக மீண்டும் மயக்கம் தெளிகிறது. எழுகிறார்கள், உது செய்கிறார்கள், பள்ளிக்கு கிளம்ப ஆயத்தமாகிறார்கள். 2ஆம் முறை மீண்டும் மயக்கமடைகிறார்கள். நேரம் ஆகிக்கொண்டே போகிறது. இஷாவுடைய நேரம் கடக்கிறது. மக்களுக்கு தொழுகை நடத்த வேண்டுமே, நமக்கு இயலவில்லை, மற்றவர்கள் இயன்றவர்கள் அமர்ந்திருக்கிறார்களே, அவர்களுக்கு தொழுகை நடத்த வேண்டுமே, என்ன செய்வது? உடனே நபிகளார் சொல்லுகிறார்கள், முரு அபூபக்கரின் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கருக்கு சொல்லுங்கள், அவர் மக்களுக்கு தொழுகை நடத்தட்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் இருந்து சொல்லுகிறார்கள், அவருடைய தூதரே, அபூபக்கரையா தொலை வைக்க சொல்கிறீர்கள்? அவர் இலகிய மனம் படைத்தவர். நீங்கள் நின்ற இடத்திலே அவர் போய் நின்றால் அவர் கதறி அழுவார். அவர் ஓதுவதை கூட மக்களால் செவியுற முடியாது. இலகிய மனம் படைத்த அபூபக்கரை விட்டு விடுங்கள், உமரை தொலை வைக்க சொல்லுங்களேன், மற்ற யாரையேனும் தொலை வைக்க சொல்லுங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த கூற்றுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காமல் மீண்டும் சொல்லுகிறார்கள், முரு அபூபக்கரின் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கருக்கு கட்டளையிடுங்கள், அவர் மக்களுக்கு தொழுகை நடத்தட்டும். 2 முறை 3 முறை ஆயிஷா நாயகியும் திரும்ப மறுக்கிறார்கள். கடைசியாக நபிகளார் சொல்லுகிறார்கள், யூசுஃபின் தோழிகளை போல பேசுகிறீர்களே என்று நபிகளார் கடுமை காட்டியதற்கு பிறகு, இதற்கு பிறகு நபிகளாரிடத்திலே நாம் மாற்றி பேசுவது சரியானதல்ல, நியாயமானதல்ல என்பதை புரிந்து கொண்டது பிறகு அபூபக்கர் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும் என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் மக்கள் எல்லாம் அணிவகுக்க தொழுகை நடத்துகிறார்கள். தொழுகை ஆரம்பமாகிவிட்டது. அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சி அடைந்து எழுகிறார்கள். எழுந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடந்து கொண்டிருக்கிற பொழுதே முன்னால் திரையை விலக்கி உள்ளே வருகிறார்கள். உள்ளே பார்த்தவுடனே சஹாபாக்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம். அல்லாஹ்வுடைய தூதர் திரகாத்திரமாக எழுந்து வந்து விட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை பார்த்து பூரித்து போகிறார்கள். இமாமாக நிற்க வேண்டிய நபிகளாருக்கு அவர்களுக்கு முன்னால் வேறு யாரும் இமாமத்து செய்ய முடியாதே, வழிகாட்டி அவர்கள் தானே, அவர்களுக்கு இமாமத்து செய்கிற தகுதியோ அதிகாரமோ உலகத்தில் எவருக்கும் இல்லையே. நபிகளார் உள்ளே வந்தவுடனே அபூபக்கர் பின்வாங்குகிறார்கள், நபிகளார் முன்னால் அமர்கிறார்கள். நபிகளாருக்கு பின்னால் அபூபக்கர் இருக்கிறார், அபூபக்கருக்கு பின்னால் மக்கள் நிற்கிறார்கள். நபிகளாரை பின்பற்றி அபூபக்கர் தொழுக, அபூபக்கரை பின்பற்றி மக்கள் எல்லாம் தொழுக. அன்றைய தினம் தொழுகை முடிகிறது. அதை முடித்து வீட்டுக்கு சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வக்து தொழுகைக்கு வருவதற்கே உடல் பலமில்லாத வகையிலே நோயுற்று
தலைவலி அதிகமாகி காய்ச்சல் அதிகமாகி அப்படியே நபிகளார் வீட்டிலே இருந்து விடுகிறார்கள். நமது தாருசலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் அனுப்பவும். அடுத்து 2வது நாள். அந்த நாள் முழுக்க கழிகிறது. அபூபக்கர் தொழுகை நடத்துகிறார். கடைசி நாள் திங்கட்கிழமை காலை சுபஹ் தொழுகையை அபூபக்கர் சித்திக் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து விட்டார்கள். திரையை விளக்குகிறார்கள். மக்கள் எல்லாம் அணிவகுத்து தொழுக அபூபக்கருக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் என்று அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் தக்பீர் சொல்லுகிற பொழுது தக்பீர் சொல்லி, அவர் ருக்கு செய்கிற பொழுது ருக்கு செய்து, அவர் சலாம் கொடுக்கிற பொழுது சலாம் கொடுக்க ஆயத்தமாக ஒரு கூட்டம் நிற்பதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே அப்படி ஒரு பிரகாசம். நபி தோழர்கள் வர்ணிக்கிறார்கள், எத்தனை ஒரு புன்சிரிப்பு, எத்தனை அழகான சிரிப்பு. நபிகளாரின் வாழ்விலே கடைசியாக அத்தனை சிரிப்போடு நபிகளாரை நாங்கள் எல்லாம் பார்த்தோம் என்று ஒவ்வொரு தோழரும் வர்ணிக்கிற அளவிற்கு நபிகளாரின் முகத்திலே 1000 வாட்ஸ் பல்ப் எரிகிறது என்பார்களே, அதுபோல ஒரு மிகப்பிரகாசமான ஒரு புன் சிரிப்பை உதிர்த்த நபிகளார் பள்ளிக்குள்ளே வரவில்லை, அப்படியே வீட்டுக்குள்ளே இருந்து விடுகிறார்கள். தொழுகை நடத்திய அபூபக்கர் சித்திக் தொழுகை முடித்து விட்டு வேறொரு தேவைக்காக வெளியூருக்கு பயணப்பட்டு விட்டார். இரவு நேரம் கடக்கிறது, சுபுஹ் நேரம் கடக்கிறது. 7 மணி 8 மணி 9 மணி என்று சூரியன் உதித்து அப்படியே அது உச்சியை நெருங்கி உச்சியிலிருந்து சாய்வதற்கு நெருக்கமான தருணம். ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் நாள் திங்கட்கிழமை காலை சூரியன் நடுவிலிருந்து உச்சி சாய்கிற தருணத்தில் அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நெருக்கத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலும் சில செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டிய பேச வேண்டிய சில விஷயங்களை அங்கே உரையாடி கொண்டே இருக்கிறார்கள். அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வீட்டிற்குள்ளே அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய மகனார் ஆயிஷா நாயுடைய சகோதரர் உள்ளே வருகிறார். வருகிறவருடைய கையிலே ஒரு மிஸ்வாக்கு குச்சி ஒன்று வைத்திருக்கிறார், பல் துலக்குகிற குச்சி. நபிகளார் அந்த குச்சியை பார்க்கிறார்கள். ஆயிஷா நாயகி கேட்கிறார்கள், பல் துலக்க குச்சி வேண்டுமா? ஆமாம் என்று செய்கை செய்கிறார்கள். அந்த குச்சியை வாங்கி கொடுக்கிறார்கள். அதனுடைய அந்த கணத்தினால் அதை வைத்து பல் துலக்க முடியவில்லை. ஆயிஷா நாயகி மீண்டும் வாங்கி அதை கடித்து அதை மென்மைப்படுத்தி அந்த அவர்களுடைய எச்சிலோடு அண்ணலம் பெருமகனாரின் கரங்களில் அந்த மிஸ்வாக்கை கொடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிஸ்வாக்கை வைத்து பல் துலக்குகிறார்கள். இன்னும் சில நிமிடங்கள், இன்னும் சில வினாடிகள், இன்னும் சில மணித்துளிகளில் இந்த உலகை விட்டு அவர்களை உயிர் பிரிய இருக்கிற கடைசி தருணம். அந்த தருணத்திலும் தன் வாய் சுத்தத்தை குறித்து மக்களுக்கு பாடம் நடத்துகிற தலைவரை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் துலக்குகிறார்கள். பிற்காலத்திலே அன்னை ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள், கடைசியாக அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சிலோடு என்னுடைய எச்சிலை கலப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அதை ஒரு பெரும் பாக்கியமாக பேர் அருளாக அன்னை ஆயிஷா நாயகி நினைத்து பூரிப்படைந்தார்கள். கடைசியாக நேரம் நெருங்குகிறது. அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலிருந்து உதிர்க்க வேண்டிய இறுதி வார்த்தைகள், வரலாற்றிலே பொறிக்கப்பட வேண்டிய, உலகம் உள்ளளவும் நினைத்து பார்க்க வேண்டிய, எல்லா மனிதர்களும் பூரிப்படைய வேண்டிய, சொல்லி மனதிலே நினைக்க வேண்டிய கடைசி சொற்களை நபிகளார் சொல்ல தயாராகிறார்கள். திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள். மகல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா. மறுமையிலே இவர்களெல்லாம் நபிமார்களோடு, சித்தீகீன்களோடு, சாலிஹீன்களோடு, சுஹதாக்களோடு இருப்பார்கள் என்று சொல்லுகிற அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார்கள். ஓதி முடித்துவிட்டு அண்ணலம் பெருமகனார் கடைசியாக சொல்லுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னலில் மௌத்தி சக்கராத், இன்னலில் மௌத்தி சக்கராத், அல்லாஹும்ம அல்ஹக்னி பிர் ரஃபீக், அல்ஹக்னி பிர் ரஃபீக். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. பிர் ரஃபீக்கில் அலா, இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு கடினம், பல மயக்கங்கள் இருக்கிறது, பல வேதனைகள் இருக்கிறது, மரணத்திற்கு பல வேதனைகள் இருக்கத்தான் செய்கிறது. பிர் ரஃபீக்கில் அலா, உயர்வான நண்பனோடு இறைவா என்னை நீ சேர்த்து விடு, அல்லாஹ் உன்னோடு என்னை சேர்த்துக்கொள் என்பதை நபிகளார் அப்படி சொல்கிறார்கள். அல்ஹக்னி பிர் ரஃபீக்கில் அலா, உயர்வான நண்பனோடு என்னை நீ சேர்த்து விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை மொழிந்து பிரார்த்தனையை முடிக்கிற தருணத்திலே
அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது. ஹத்தா குபில மாலத் எதஹு, அவர்களின் கரம் நெஞ்சில் அன்னை ஆயிஷா நாயகியின் நெஞ்சின் மீது சாய்ந்திருந்த நபிகளாரிடமிருந்து கரம் விலகுகிறது. அண்ணலம் பெருமகனாருடைய உயிர் பிரிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கடைசி அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார்கள். அல்லாஹ் அனுப்பிய அந்த தன்னுடைய தூதுத்துவ பணியை நிறைவு செய்கிறார்கள். இந்த கடைசி கட்டங்களை நினைத்து பாருங்கள், என்னவெல்லாம் சொன்னார்கள். அப்படியே மீண்டும் ஒரு முறை அப்படியே உங்களுடைய மனக்கண்கள் ஓட்டு பாருங்கள். என்னவெல்லாம் சொன்னார்கள். நன்றியை சொன்னார்கள், இறை வழிபாட்டை சொன்னார்கள், ஏகத்துவத்தை சொன்னார்கள், தன் நண்பர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை சொன்னார்கள், எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற சில நிகழ்வுகளை சொன்னார்கள், அதிலே இந்த சமுதாயம் நடந்து கொள்ள வேண்டிய அவசியத்தை சொன்னார்கள். அதுவும் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்ன செய்திகள் எல்லாம் அனைத்தையும் சொன்னார்கள். எதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையோ எல்லாவற்றையும் சொன்னார்கள். மரணம் நெருங்கிவிட்டது என்பதை நினைக்கிற மனிதர், அதிலும் குறிப்பாக நமக்கு என்ன உபதேசம் செய்தார்கள்? யாருக்கேனும் அநீதம் செய்திருந்தால் அந்த அநீதத்திற்கு உடனடியாக இன்றே நீங்கள் அதை ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். மரணத்துக்கு தயாராகிறோம், இப்படித்தான் தயாராக வேண்டும். நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். வாழ்நாளில் என்ன செய்திருக்கிறோம், யாருக்கு என்ன செய்திருக்கிறோம், நலவு செய்திருக்கிறோமா, தீங்கு செய்திருக்கிறோமா? உலகத்திலே வாழ்கிற பொழுது ஆணவத்தால், அகம்பாவத்தால், ஈகோவால் நான் பெரியவன், அவன் சின்னவன், அவன் கையில போய் நிற்கிறதா, அவன்கிட்ட போய் நான் பேசுறதா, அவனா நானா என்றெல்லாம் பார்த்து பார்த்து பல நேரங்களில் பல நன்மைகளை வீணடித்து, பல தவறுகளை செய்து, பல பெருமைகளுக்கு ஆளாய், பல சிறுமைகளை நம்முடைய தலைகளில் ஏந்தி பெரும் பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், அந்த பாவங்களிலெல்லாம் பரிசுத்தப்படுத்தப்பட்ட, அந்த பாவங்களிலெல்லாம் மன்னிப்பை பெற்றுவிட்ட, வாழுகிற காலத்திலேயே முந்தைய பாவமும் பிந்தைய பாவமும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று இறைவனின் நற்சான்று அருளப்பட்ட அல்லாஹ்வின் தூதரே என்னை பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று மக்கள் முன்னால் வந்து நிற்கிறார்கள் என்றால், இன்றைக்கு நம்ம எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட உணர்வு வருகிறது? ஒருவேளை இந்த நிமிடத்திலே அல்லாஹ் நமக்கு அப்படியான ஒரு உணர்வை கொடுத்தால், தாமதம் இல்லாமல், ஷைத்தானுக்கு இடமளிக்காமல், அவனுக்கு வாய்ப்பு கொடுக்காமல், இந்த நிமிடத்தில் இங்கிருந்து சபை கலைகிற பொழுதே யாருக்கேனும் நாம் தவறு செய்திருக்கிறோம் என்ற உணர்வு இருந்தால், ஏனெனில் நாளை காலை நாம் மீண்டும் உங்களை சந்திப்போமா யாருக்கும் தெரியாது. அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தருவானாமா நம்புகிறோம். நாளை உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நம்புகிறோம், எதிர்பார்க்கிறோம், திட்டமிடுகிறோம். ஆனாலும் இருப்போமா இல்லையா நாளை விடிந்தால் மட்டுமே தெரியும். இந்த நிமிடத்திலே அப்படியான ஒரு உணர்வை அல்லாஹ் கொடுத்தால் மரணத்திற்கு இப்பொழுதே தயாராகும். மரணத்துக்கு தயாராதல் என்று சொல்லுதல், படுக்கையில் விழுந்தவர் எழுந்திருக்க முடியாமல் மலஜலத்தை எல்லாம் படுக்கையிலே கழித்துக் கொண்டு இன்றோ நாளையோ என்று மருத்துவர்களால் நேரம் குறிக்கப்பட்டவர் மட்டுமே மரணத்திற்கு தயாரானவர் இல்லை. வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லோரும் நல்ல திடகாத்திரமாக, எந்த நோய் நொடியும் இல்லாமல் இளமையோடு இருக்கிற எல்லோருமே மரணத்தை எதிர்பார்த்துத்தான் காத்திருக்கிறோம் என்பதை புரிந்து அந்த மரணத்திற்கான ஆயத்தங்களில் ஈடுபடுவோம். இன்னும் பல செய்திகளை நபிகளார் சொல்லுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.